நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தமிழக வெற்றி கழகத்திற்கு எத்தனை வாக்குகள் விழும் என்ற சந்தேகத்திற்கு விடையளிக்கும் வகையில் தான் நாம் இந்த வரைகலையை பார்க்கிறோம். இப்போது தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் அதில் ஒரு இடத்தை திருச்சி கிழக்கை தாவேக முதலமைச்சர் விஜய் அதை ராஜினாமா செய்து விட்டார். மற்றொரு ஒரு வாக்கு திருப்பத்தூர் தொகுதி எம்எல்ஏ அவருடைய வாக்கு அளிக்கக்கூடாது என இன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு இட்டிருக்கிறது. திருப்பத்தூர் தொகுதி எம்எல்ஏ சேதுபதி வாக்களிக்க இயலாது நீதிமன்ற உத்தரவுப்படி. இதனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு இப்போது இருக்கக்கூடிய தனியான அந்த கட்சிக்கு உள்ள எம்எல்ஏக்கள் 106. இது தவிர காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் முதலிலேயே அந்த ஆதரவை வழங்கிவிட்டார்கள். சிபிஎம் 2, சிபிஐ 2, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 2 மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2, மொத்தம் 100. இவர்கள் திமுக கூட்டணியில் உள்ள இந்த கட்சிகளின் ஆதரவோடு இப்போது அவர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையானது திமுக கூட்டணி கட்சிகளோடு அவர்களுடைய எண்ணிக்கையானது 120 எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்திருந்தார்கள். இப்பொழுது புதிதாக 2 பேர், ஒருவர் அதிமுகவின் சி.வி. சண்முகம் பிரிவு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது நேரடியாகவே முதலமைச்சர் விஜயை சந்தித்து அந்த ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் சி.வி. சண்முகம் இல்லத்திற்கு சென்று அந்த 30 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். இதை மற்றொருவரும் அமமுக கட்சியை சேர்ந்த எஸ் காமராஜும் இப்போது ஆதரவு அளிப்பதாக கூறியிருக்கிறார். அவர் அமமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதால் இப்போது சுயேட்சை எம்எல்ஏவாக ஒரு இடம் ஆக மொத்தம் 151 வாக்குகள் அவருக்கு கிடைப்பது இப்போது உறுதியாகி இருக்கிறது. நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு வெற்றி பெறுவது இதன் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்திற்கு நாளை வரும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் பாதி சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருந்தால் அந்த கட்சி நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறும். ஒருவேளை 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகை புரிந்திருந்தால் இப்போ 151 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கும். அது விஜய்க்கு ஏற்பட்டுள்ள அந்த அதிருப்தியை தீர்க்கும் வகையில் அந்தந்த கட்சிகளின் தலைவர்கள் அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்று அந்த ஆதரவை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அந்த காட்சிகளைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நிகழ்வின் மிக முக்கிய அரசியல் திருப்பம் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகள் தான். அதிமுக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பது இதுவரை அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. 2 அணிகளாக பிளவுபட்டு அவர்கள் செயல்பட்டார்கள். ஒரு அணி இபிஎஸ் தலைமையிலான அணி, அவருக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு, எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் ஆகியோர் தலைமையிலான அணிக்கு எத்தனை எம்எல்ஏ ஆதரவு என்ற குழப்பம் இருந்தது. ஆதரித்து வாக்களிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் மொத்தம் உள்ளவர்களில் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்றும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் கூறப்பட்டது. இப்போது தமிழக வெற்றி கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜயை நேரில் ஆதரவு தெரிவித்திருப்பது 28 சட்டமன்ற உறுப்பினர்கள் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் என கூறப்படுகிறது. மொத்தம் 47. அதில் மீதி உள்ளவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு 20 பேர் பழனிசாமிக்கு ஆதரவாக அவர்கள் ஆதரவாக வாக்களிக்க போவதில்லை என்று தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இப்போது சி.வி. சண்முகத்தை சந்தித்துவிட்டு இப்போது அவர்களை வெளியேறக்கூடிய காட்சியை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.